ராணிப்பேட்டை மாவட்டம் கரிக்கந்தாங்கல் கிராமத்தில் கூலி தொழிலாளியை வெட்டி படுகொலை செய்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி சோளிங்கர் அரசு மருத்துவமனை முன்பாக உறவினர்களும் கிராம மக்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் அருளரசன் வழங்க நாம் கேட்கலாம். அருளரசன், போராட்டம் தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். சோளிங்கர் அருகே நேற்று இரவு கஞ்சா போதை ஆசாமிகளால் கொலை செய்த குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் என தெரிவித்து உயிரிழந்த தேவராஜின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கரிக்கந்தாங்கல் கிராமத்தை சேர்ந்தவர் தேவராஜ். இவர் அரக்கோணம் அருகே உள்ள சிமெண்ட் கடையில் கூலி தொழிலாளர்கள் வேலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி செண்முக என்ற மனைவியும் 2 பிள்ளைகளும் உள்ளனர். இந்த நிலையில் நேற்றிரவு 8 மணி அளவில் கரிக்கந்தாங்கல் பகுதி அருகே உள்ள ஏரிக்கரைக்கு இயற்கை உபதை செல்வதற்காக தேவராஜ் சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த கஞ்சா போதை ஆசாமிகள் சிலர் தேவராஜ் வைத்திருந்த செல்போனை கேட்டுள்ளனர். ஆனால் தேவராஜ் அதை தர மறுத்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கஞ்சா போதை ஆசாமிகள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தேவராஜை சரமாக வெட்டி தாக்கியுள்ளனர். இதில் பலத்த படுகாயமடைந்த அவரை மீட்டு சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் அங்கு மருத்துவர்கள் சிகிச்சை பலனின்றி இவர் ஏற்கனவே உயிர்ந்திருந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டதோடு உயிரிழந்த தேவராஜின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இந்த கொலை சம்பந்தம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கஞ்சா போதை ஆசாமிகளால் கொலை செய்யப்பட்ட தேவராஜின் உயிரிழப்பு காரணமான கஞ்சா போதை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க என தெரிவித்து தேவராஜின் உறவினர்கள் மற்றும் விவசாயிகள் சோளிங்கர் அரசு மருத்துவமனை முன்பாக சாலையில் அமர்ந்து கொண்டும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த மறியல் போராட்டம் காரணமாக சோளிங்கர் போலீசார் தற்போது போராட்டத்தில் ஈடுபடுவதும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது. விவரங்களுக்கு நன்றி அருளரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.